بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் இவ்வுலகை படைத்து அதிலே பல கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்து அந்த படைப்புகளை செவ்வனை பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை தம்முடைய உயிரை விட வேறாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இந்த உலக முடிவு வரை இந்த மார்க்கத்தை அதன் தூய்மையை பேணி யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த இடத்திலே மார்க்கத்திலே ஒரு சில விடயங்களை கற்க வேண்டும், எம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே எவ்வாறு ஒன்று சேர்த்திருக்கின்றோமோ இதை போன்று நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வகஷியத்ஹுமுர் ரஹ்மா வஹஃபத்ஹுமுல் மலாயிகா வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா. அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அதை கற்றுக்கொண்டால் அப்படியாப்பட்ட அந்த கூட்டத்திற்கு அல்லாஹு தாலாவுடைய அந்த அருள் இறங்குகின்றது, அமைதி இறங்குகின்றது. வகஷியத்ஹுமுர் ரஹ்மா, அல்லாஹு தாலாவுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது. வஹஃபத்ஹுமுல் மலாயிகா, அந்த சங்கை மிக்க மலக்குமார்களும் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹு தாலா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த மலக்குமார்களிடத்திலே, நல்ல அடியார்களிடத்திலே இந்த மனிதர்களை பற்றி அல்லாஹு தாலா பெருமையாக பேசுகின்றான். எனவே அவ்வாறுபட்ட கூட்டத்திலே மார்க்கத்தை கற்க வேண்டும், மார்க்கத்திலே ஒரு சில விடயங்களையாவது நாங்கள் கற்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று இருக்கின்றோம். அல்லாஹு தாலா எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துவானாக. எம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப பூர்ணமான கூலிகளை அல்லாஹு தாலா வழங்குவானாங்க என்று கேட்டேன். பின்னால் அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால் வாரம் இந்த இடத்திலே வாராந்திர பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. இந்த பயான் நிகழ்ச்சியின் மூலமாக பலவிதமான தலைப்புகளில் பலவிதமான உபதேசங்களை நாங்கள் அன்றாடம் செய்மடுக்கின்றோம். அதன் மூலமாக எம்முடைய ஈமானை நாங்கள் புதுப்பிக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இஸ்லாமும் அன்றாட வாழ்வியலும் என்ற தலைப்பிலே நாங்கள் எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அன்றாடம் எவ்வாறு கழிக்கின்றோம், நாங்கள் அன்றாடம் கழிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகின்றது, அந்த இஸ்லாத்தை நாங்கள் எவ்வாறு கடைபிடிக்கின்றோம் என்ற ஒரு சில விடயங்களை ஞாபகமூட்டலாக இந்த இடத்திலே நாங்கள் பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எம்முடைய பாவனைகளுக்காக வேண்டி நாங்கள் ஒரு பொருளை வாங்குகின்றோம். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை நாங்கள் வாங்குகின்ற போது அந்த பொருளோடு சேர்த்து எமக்கு ஒரு கையேடு கொடுக்கப்படுகின்றது, ஒரு நூல் கொடுக்கப்படுகின்றது. எதற்காக வேண்டி தெரியுமா? இந்த பொருளை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இந்த பொருளை நாங்கள் எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் அந்த நூலிலே எமக்கு வழங்கப்படுகின்றது. காரணம் என்ன? அதற்கான நோக்கம் என்ன? அந்த பொருளை குறிப்பிட்ட விதத்திலே பயன்படுத்தும் போதுதான் அதனுடைய பிரயோசனத்தை எமக்கு பெற்றுக்கொள்ள முடியும்.
எந்த நோக்கத்துக்காக வேண்டி அந்த பொருளை வாங்குகின்றோமோ அதனுடைய நோக்கம், அதனுடைய பிரயோசனம் எமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த நூலிலே, அந்த ஏட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும். அந்த வழிமுறைகள் அல்லாமல் நாங்கள் நினைத்த விதத்திலே அதை பயன்படுத்தினால் அதனுடைய அந்த பிரயோசனத்தை முழுமையாக எமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. இதை போன்றுதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்துவிட்டு அவர்களை மனம் போன போக்கிலே வாழ விடவில்லை. மாற்றமாக அவர்களுக்கு காலாகாலம் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். அத்தோடு மாத்திரம் நிறுத்திவிடவில்லை. அந்த ரசூல்மார்கள் நபிமார்களும் தாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த விடயங்களை மக்களுக்கு கூறவில்லை. அவ்வாறு கூற விடாமல் அல்லாஹு தஆலா அவர்களும் இந்த விதத்தில் தான் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி வேதங்களையும் ஏடுகளையும் அனுப்பி அல்லாஹு தஆலா அந்த மக்களை நெறிப்படுத்தினார். ஏன்? இந்த உலகத்திலே மக்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இவ்வாறு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மக்களை படைத்து இந்த மக்கள் வாழ வேண்டும், இந்த மக்கள் இந்த உலகத்திலே எந்த வழியிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவால் எமக்கு தேர்வு செய்யப்பட்ட மார்க்கம்தான் இந்த இஸ்லாமாக காணப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறும்போது இன்னத் தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவிடத்திலே மார்க்கம் என்றால், தீன் என்றால் அது இஸ்லாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா குறிப்பிடும்போது வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை தன்னுடைய மார்க்கமாக தன்னுடைய தீனாக எடுத்துக்கொள்கின்றாரோ ஃபலை யுக்பல மின்ஹு, நிச்சயமாக அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக தெளிவாக கூறுகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா தீன் தீன் என்று சொல்லக்கூடிய வசனத்தை பயன்படுத்துகின்றான். தீன் என்றால் என்ன? மார்க்கம். அந்த மார்க்கம் என்றால் என்ன? நாங்கள் தமிழிலே பார்க்கலாம். மார்க்கம் என்று நாங்கள் எதற்கு கூறுவோம்? நாங்கள் கூறுகின்றோம் தானே, தரை மார்க்கமாக வந்தார்கள், ஆகாய மார்க்கமாக வந்தார்கள், கடல் மார்க்கமாக வந்தார்கள். மார்க்கம் என்றால் என்ன? நாங்கள் செல்லக்கூடிய பாதை, நாங்கள் செல்லக்கூடிய வழிமுறை. இதை நாங்கள் தெய்வீக ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னை படைத்த அல்லாஹ்வை, தன்னை படைத்த இறைவனை அடைந்து கொள்ளக்கூடிய வழிமுறைக்குத்தான் தீன் என்று சொல்லப்படுகின்றது, மார்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதன் அந்த படைத்த இறைவனை எவ்வாறு அவன் அடைய வேண்டும் என்று பார்க்கின்ற போது அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவே ஒரு பாதையை கொடுத்துள்ளான். இந்த பாதையில் தான் நீ என்னை அடைய முடியும், நீ நினைத்த விதத்திலே என்னை அடைய முடியாது. உன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் உன்னுடைய மனம் என்ன செல்கின்றதோ அந்த வழியிலே சென்றால் என்னை நிச்சயமாக ஒரு நாளும் ஒன்னால் அடைந்து கொள்ள முடியாது. வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தின் மூலமாக, இஸ்லாம் அல்லாத வழிமுறையின் மூலமாக தன்னை படைத்த அல்லாஹ்வை ஒருவன் அடைய முடியும் என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. எனவேதான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதன் அந்த அல்லாஹ்வை அடைந்து கொள்ளக்கூடிய வழிமுறையாக, அந்த அல்லாஹ்வை அடைந்து கொள்ளக்கூடிய வழியாக அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை எமக்கு தந்திருக்கின்றான். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் வெறுமனை தொழுவதோ நோன்பு நோற்பதோ ஹஜ் செய்வதோ கிடையாது. மாற்றமாக அல் இஸ்லாம் அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி வஹ்தஹு, அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படுவது. அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு வ ஹுதுஉ லஹு பிம்திசாலி அவாமிரிஹி வஜ்தினாபி நவாஹி, அதாவது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கை நெறியாக எடுத்து, என்னென்ன விடயங்களை நெருங்க வேண்டாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று தடை செய்துள்ளானோ அந்த விடயங்களை தவிர்ந்து வாழ்வதுதான் இஸ்லாமாக காணப்படுகின்றது. எம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இந்த இஸ்லாம் என்று வருகின்ற போது எம்முடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு, ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு கஷ்டப்பட்டு அவனுடைய உடலை வருத்தி இந்த இஸ்லாத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இஸ்லாம் என்பது வேறொரு விடயமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இஸ்லாம் என்பது எம்முடைய அன்றாட வாழ்க்கை. எம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் என்னென்ன விடயங்களை மேற்கொள்கின்றோமோ அதுதான் இஸ்லாமாக காணப்படுகின்றது. இதனால் தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் போது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, ஒரு ஆத்மா அதனால் என்ன செய்ய முடியுமோ அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் தஆலா எந்த ஒன்றையும் அவனுக்கு சுமத்தாட்டவில்லை. ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியுமோ அது மாத்திரம்தான் அவனுக்கு மார்க்கமாக கடமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் தான் பாருங்கள்,
ஹஜ்ஜி யாருக்கு கடமையாகின்றது? யாருக்கு சொத்து இருக்கின்றதோ, யாருக்கு வசதி இருக்கின்றதோ, யாருக்கு உடல் பலம் இருக்கின்றதோ இவருக்கு தான் இஸ்லாத்திலே ஹஜ்ஜி கடமையாகின்றது. யாருக்கு நோன்பு பிடிக்க முடியும்? நோய் இல்லாமல் நல்ல முறையிலே ஆரோக்கியமாக யார் இருக்கின்றாரோ இவருக்கு தான் இஸ்லாத்திலே நோன்பு பிடிக்க முடியும். இவ்வாறு இஸ்லாமிய மார்க்கம் என்பது நாங்கள் எம்முடைய உடலை கஷ்டப்படுத்தி அல்லது வேறு பலவிதமான நாங்கள் செலவுகளை செய்து எம்முடைய சொத்துக்களை செலவழித்து நாங்கள் கஷ்டப்பட்டு இரவு பகலாக உழைத்து நாங்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டால் அவ்வாறு கிடையாது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு பூர்ணமான மார்க்கமாக காணப்படுகின்றது. மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய வியாபாரமாக இருக்கட்டும், அவனுடைய தொழில்களாக இருக்கட்டும், அவனுடைய குடும்ப வாழ்க்கை, இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய மனிதனுடைய அரசியல் இவ்வாறு பார்க்கின்ற போது இஸ்லாம் அனைத்து விதமான வழிகளிலும் அனைத்து விதமான பக்கங்களிலும் எமக்கு தெளிவான வழிகாட்டல்களை வழங்கியுள்ளது. இதனால் தான் யகூதிகள் மார்க்கத்தை கேள்வி செய்கின்ற முறையிலே உம்முடைய இஸ்லாத்திலே எல்லா விடயங்களும் கூறப்பட்டுள்ளதா என்று கேவலமாக ஏளனமாக கேட்ட நேரத்திலே சஹாபாக்கள் அவர்கள் கொடுத்த பதில் ஆம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் எவ்வாறு மலம் கழிக்க வேண்டும், அந்த மலம் கழித்து விட்டு எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்ற விடயம் உட்பட இஸ்லாமிய மார்க்கம் அனைத்தையும் நமக்கு தெள்ள தெளிவாக கற்றுத்தந்துள்ளது என்று அந்த சஹாபாக்கள் கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, தனி மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது. நாங்கள் தூங்கி எழுந்தது முதல் எம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் உள்நுழைகின்றது. நாங்கள் என்ன கூறுகின்றோம்? எம்முடைய தூக்கம் எழுந்தவுடன் நாங்கள் என்ன கூறுகின்றோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி. நான் என்னை மரணிக்க செய்ததற்கு பின்னால் என்னை உயிர்ப்பித்த அந்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்று கூறுகின்றோம். அன்புக்குரியவர்களை பாருங்கள், எம்மை தூங்க வைத்தது யார்? எம்மை தூங்க வைத்தது யார்? அந்த தூக்கம் என்பது என்ன? ஒரு சிறு மரணமாக காணப்படுகின்றது. அந்த தூக்கத்திலே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று எமக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு நிலைமையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? எமக்கு விழிப்பை தருகின்றான். அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கின்றோம். இது இஸ்லாமாக காணப்படுகின்றது. இதற்கு நாங்கள் எந்த ஒன்று செலவழிக்க தேவையில்லை. இந்த வார்த்தையை கூறுவதற்கு நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, அதே போன்று தஹஜ்ஜுடைய நேரத்திலே நாங்கள் எழுகின்றோம். எம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் எமக்கு தஹஜ்ஜுதிலிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த நேரத்திலே எழுகின்றோம். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தொழுது விட்டு கையேந்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தை சற்று சிந்தி பாருங்கள். இந்த நேரத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துள்ள சிறப்பு என்ன? அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுடைய நேரத்திலே கீழ்வானத்துக்கு வந்து என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே கையேந்தினால், என்னுடைய அடியார்கள் தம்முடைய தேவையை என்னிடத்திலே முன்வைத்தால் நான் அவர்களுக்கு விடையளிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறக்கூடிய மிக மகத்தான ஒரு சிறப்பான நேரமாக காணப்படுகின்றது இந்த தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய சிஃபாத்துகளை, முஃமின்களுடைய பண்புகளை பற்றி குறிப்பிடும் போதும் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், இந்த சஹருடைய நேரங்களிலே அவர்கள் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சற்று யோசித்து பாருங்கள், எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை சிறப்பித்து வைத்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அந்த தஹஜ்ஜுடைய நேரம் என்பது ஒரு அமைதியான நேரமாகும். ஆள் நடமாற்றமற்ற, மக்களுடைய நடமாற்றம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு நேரமாகும். அந்த நேரம் என்பது பலவிதமான பாவங்கள் செய்வதற்கு மிகவுமே இலகுவான தோதுவான ஒரு நேரமாக காணப்படுகின்றது. நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், எம்முடைய ஊர்களிலே அல்லது பல இடங்களிலே கொள்ளை சம்பவம் நடக்கின்றது. எந்த நேரத்திலே? நடுநிசியில் அல்லது விடியற்காலையிலே எல்லா மனிதர்களும் துவங்கியதற்கு பின்னால் மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த நேரத்திலே தான் அந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றன. ஏன்? மக்கள் யாரும் விழிப்போடு இல்லை, யாருமே கண்காணிப்பதற்கு இல்லை. எனவே பாவம் செய்வதற்கு மிகவும் ஏதுவான நேரமாக காணப்படுகின்றது. இந்த நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய மனோ இச்சை செல்கின்றது. இந்த உலகத்திலே நீ கஷ்டப்படுகின்றாயே, நீ இந்த இடத்திலே இவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றது, இதை நீ களவாண்டினால் உனக்கு நிம்மதியான முறையிலே சந்தோஷமான முறையிலே வாழ முடியும் என்று மனம் கூறுகின்றது. ஆனால் அவன் என்ன செய்கின்றான்? இல்லை, என்னை படைத்த இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்தில் என்னுடைய இறைவன் கீழ்வானத்துக்கு வந்து எனக்காக காத்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய அடியான் என்னிடத்திலே கையேந்தினால் அவனுக்கு விடையளிக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே என்னுடைய மனோ இச்சையை விட
என்னை படைத்த அல்லாஹ் தான் எனக்கு முக்கியமானவன் என்று கூறி அந்த மனிதன் தஹஜ்ஜுடைய நேரத்தை தொழுகின்றான், அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்றான். இதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை பலவிதமான பிரயோசனங்களை எமக்கு அடைந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று நாங்கள் சுபஹ் தொழுகை தொழுகின்றோம். அந்த நேரத்திலே நாங்கள் தொழக்கூடிய அந்த சுன்னத்தான 2 ரக்காத்துகளை பாருங்கள். அதற்கு இஸ்லாம் எமக்கு வழங்கக்கூடிய வெகுமதி என்ன? ரக்அத் அல் ஃபஜ்ரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ரக்அத் அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுபஹுடைய அந்த சுன்னத்தான 2 ரக்காத்துகள் இருக்கின்றதே, கைரும் மினத் துன்யா, இந்த உலகத்தை விடவும், வமா ஃபீஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விடவும் சிறப்பு மிக்கது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், அப்படி என்றால் எம்மை விட பணக்காரர், எம்மை விட வசதி படைத்தவர்கள் யாராவது இருக்க முடியுமா? ஏன் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரக்காத்துக்கு இவ்வளவு சிறப்புகளை கூறுகின்றார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். இந்த காலத்தை யோசித்து பாருங்கள். குளிர்காலம், அதிகமான குளிர். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? நல்ல முறையில் தூங்கலாம். இந்த குளிருக்கு என்னால் வெளியே செல்ல முடியுமா? தூங்கினால் நல்லா இருக்குமே, ஏனைய மனிதர்கள் தூங்குகின்றார்களே, எனவே நானும் தூங்கினால் எனக்கு உடலுக்கு இதமாக இருக்குமே என்று எம்முடைய மனோ இச்சை கூறுகின்றது. ஆனாலும் இல்லை, என்னை படைத்த இறைவன் எனக்கு ஒரு கடமையை வைத்துள்ளான். சுபஹ் தொழுகை என்ற ஒரு கடமையை வைத்துள்ளான். ஒரு ஃபர்ல் எனக்கு இருக்கின்றது, அந்த ஃபர்லை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கின்றோம்? குளிர் என்றும் பாராமல், மழை என்று பாராமல், எவ்வளவு கடினமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி வெளியிறங்கி அவருடைய மாளிகைக்கு செல்கின்றோம். அங்கு சென்று பல மனிதர்கள், எம்முடைய நண்பர்கள், எம்முடைய சகோதரர்கள் உறங்கிக் கொண்டிருக்க நாங்கள் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம்? தொழுகையை நிலைநாட்டுகின்றோம். எனவே இதனால் தான் அல்லாஹ் தஆலா எமக்கு அவ்வாறு பட்ட ஒரு வெகுமதியை கொடுக்கின்றான். இந்த உலகம் கிடைப்பதை விடவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களை விடவும் உனக்கு இந்த 2 ரக்காத்துகள் பெருமதி மிக்கதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா எமக்கு அந்த வெகுமதி அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். எனவே இவ்வாறு மார்க்கத்தை பார்க்கின்ற போது, இவ்வாறு மார்க்கம் எமக்கு தரக்கூடிய இந்த சலுகைகளை பார்க்கின்ற போது, நன்மைகளை பார்க்கின்ற போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. எனவே இதற்கு நாங்கள் எந்த ஒன்றை செலவழிக்க தேவையில்லை. நாங்கள் சுபஹ் தொழுவதற்கு அல்லது இந்த சுன்னத்தான தொழுகை தொழுவதற்கு நாங்கள் ஏதாவது பணம் செலவழிக்க வேண்டுமா? அல்லது எம்முடைய உடலை நாங்கள் கஷ்டப்படுத்த வேண்டுமா? இல்லை. சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற போது, அந்த தொழுகையை நிலைநாட்டுகின்ற போது எமக்கு அதன் மூலமாக பலவிதமான வெகுமதிகள் கிடைக்கின்றன. அன்புக்குரியவர்களே, அதே போன்று அந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றியதற்கு பின்னால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? காலை துஆக்களை ஓதுகின்றோம். அந்த துஆக்களை நாங்கள் கூறக்கூடிய வார்த்தைகள் என்ன? நாங்கள் அதனுடைய அர்த்தங்களை அறியாமல் நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் மிகவும் அதிகமான கருத்துக்களை உள்ளடக்கக்கூடிய வாக்கியங்களாக காணப்படுகின்றது. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா, யா அல்லாஹ், உன் மூலமாகத்தான் இந்த காலை பொழுதை நான் அடைந்தேன். வபிக அம்சைனா, உன் மூலமாகத்தான் நான் மாலை பொழுதையும் அடைகின்றேன். அதே போன்று உன் பக்கம் தான் நான் மீளப் போகின்றேன் என்று எம்மை நாங்கள் இந்த உலகத்திலே எம்முடைய வாழ்க்கை நிரந்தரமற்றது. நான் காலை பொழுதை அடைகின்றேன், மாலை பொழுதை அடைகின்றேன், அன்றாடம் வேலை செய்கின்றேன், குடும்பத்தோடு வாழ்கின்றேன். ஆனால் இவைகள் அனைத்தும் என்னால் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் அல்ல, நான் விரும்பி செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் அல்ல. மாற்றமாக என்னை படைத்து அல்லாஹ் தஆலா இதை நிகழ வைக்கின்றான். சற்று யோசித்து பாருங்கள். நாங்கள் இரவிலே தூங்குகின்றோம், காலையிலே கண்முழிப்பேன் என்று எனக்கு உறுதியாக சொல்ல முடியுமா? அல்லது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம், இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்ல முடியும் என்று என்னால் உறுதியாக கூற முடியுமா? நிச்சயமாக கிடையாது. மாற்றமாக இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம், அல்லாஹ் தஆலா எம்முடைய வாழ்க்கையை விதித்த அந்த விதியின் பிரகாரம் நடந்து கொள்கின்றது. எனவே நாங்கள் ஒருபோதும் அல்லாஹ் தஆலாவை மறக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இவ்வாறுபட்ட துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்துள்ளார்கள். எனவே இந்த அதுகார்களை நாங்கள் கூறுகின்ற போது எம்முடைய உடம்புகளிலே ஒரு உற்சாகம் ஏற்படுகின்றது. எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, என்னை பாதுகாக்க என்னை படைத்த அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கை வருகின்றது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று தொழுகைகளை பாருங்கள். ஒரு மனிதன் அன்றைய பால் பொழுதுகளே அவனுடைய வேலைகள் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. தன்னுடைய அந்த வேலை தளத்திலே அதிகமான கஷ்டங்களுக்கு மத்தியிலே, பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றான். அவனுடைய வேலையின் காரணமாக அவனுடைய தலை
பாரங்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றது. இந்த நேரத்திலே அதான் சொல்லப்படும் போது என்ன செய்கின்றான்? பள்ளிக்கு விரைந்து செல்கின்றான். இவ்வளவு வேலை பழுக்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும், அல்லாஹு தாலா எனக்கென்று ஒரு கடமையை வைத்துள்ளானே, அந்த கடமையை நான் நிறைவேற்றவில்லை என்றால் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவேன் என்ற அந்த பயத்தின் காரணமாக பள்ளிக்கு செல்கின்றான். அன்புக்குரியவர்களே, சற்று நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வேலை தளத்திலே எவ்வளவுதான் வேலை பல்களுக்கு மத்தியிலே, கஷ்டங்களுக்கு மத்தியிலே நீங்கள் தொழுகைக்கு சென்றாலும், தொழுது முடித்துவிட்டு அந்த சுஜூதிலே நீங்கள் சற்று அமைதியாக இருந்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே உம்முடைய கஷ்டங்களை முன்வைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலாவை நீங்கள் புகழ்ந்து பாருங்கள். அல்லாஹ் தஆலாவிடத்திலே உம்முடைய தேவைகளை நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த சுஜூதிலிருந்து எழும்பின்ற போது உம்முடைய அந்த பாரங்கள் குறைந்து உங்களுடைய நெத்திகள் குளிர்ச்சியாக இருக்கும் என்ற விடயத்தை நீங்கள் தொழும்போது அல்லாஹ்விடத்திலே உம்முடைய அந்த பிரார்த்தனையை நீங்கள் முன்வைக்கின்ற போது சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவுதான் வேலை பழுக்கோடு சென்றாலும் நீங்கள் தொழுதுவிட்டு, யா அல்லாஹ், எனக்கு இவ்வாறு கஷ்டங்கள் இருக்கின்றது, எனக்கு இவ்வாறு தேவைகள் இருக்கின்றது, எனக்கு இவ்வாறு பட்ட வேலை பழுக்கள் இருக்கின்றது, இவைகள் அனைத்தையும் இலகுவாக்கித்தா, இந்த தேவைகள் அனைத்தையும் நீ எனக்கு இலகுவாக்கித்தா, அனைத்தையும் நிறைவேற்றித்தா என்று நீங்கள் கேட்டுவிட்டு எழுப்புகின்ற போது உமக்கு இவ்வாறு கஷ்டங்கள் இருந்ததா என்ற ஒரு எண்ணம் வருகின்ற அளவுக்கு உம்முடைய உள்ளத்தில் அமைதி ஏற்படுகின்றது. இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது வன்முறை அல்ல. இஸ்லாம் என்பது நிச்சயமாக ஒருபோதும் அடக்குமுறை கிடையாது. மாற்றமாக இஸ்லாத்தில் நாங்கள் ஒவ்வொரு செயலை செய்கின்ற போதும், இஸ்லாம் எமக்கு காட்டக்கூடிய ஒவ்வொரு நடைமுறைகளை நாங்கள் எம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற போதும் எம்முடைய உள்ளம் அமைதி பெறுகின்றது, எம்முடைய வாழ்க்கை அமைதி பெறுகின்றது, எம்முடைய வாழ்க்கை அழகாகின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை இருக்கின்றது, இது மானக்கேடான வெறுக்கத்தக்க அருவருப்பான விடயங்களை விட்டும் மக்களை தடுக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்புக்குரியவர்களே, யாராவது ஒரு மனிதன் நான் கெட்டவனாக இருக்க வேண்டும், என் மூலமாக மக்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று யாராவது ஒரு மனிதன் விரும்புவானா? நிச்சயமாக விரும்ப மாட்டான். ஆனாலும் மனிதன் கெட்டவனாக இருக்கின்றான் என்று பார்க்கின்ற போது, ஏன் கெட்டவனாக இருக்கின்றான்? அவன் அல்லாஹ் தஆலா விதித்த அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதில்லை. ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா எனக்கு தொழுகை கடமையாக்கி இருக்கின்றான், எனக்கு கடமையான தொழுகை இருக்கின்றது, இந்த தொழுகையின் மூலம் என்னுடைய உள்ளம் சாந்தி பெறும், என்னுடைய உள்ளம் அமைதி பெறும், என்னுடைய உள்ளம் தூய்மையாகும் என்று ஒரு மனிதன் எண்ணி அந்த தொழுகையை தொழுதான் என்று சொன்னால் அவன் கெட்டவனாக இருப்பானா? நிச்சயமாக இருக்க மாட்டான். ஏன்? அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. எனவே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான கெட்ட விடயங்கள் அனைத்தை விட்டும் அந்த தொழுகை மனிதனை தடுக்கின்றது. எனவே நாங்கள் உரிய முறையிலே எம்முடைய தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்றுகின்ற போது நாங்கள் நல்ல மனிதர்களாக வாழுவோம். மனிதர்களை யாரை விருப்பம்? நான் யாரை விரும்புவேன்? ஒரு கெட்ட மனிதரை நான் விரும்புவேனா? நிச்சயமாக விரும்ப மாட்டேன். ஏன்? அவன் மூலமாக எனக்கு எந்த ஒரு நலவும் நடக்காது. நான் ஒரு நல்ல மனிதனை விரும்புவேன். எனவே நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாம் கூறக்கூடிய இந்த வழிகாட்டல்களை நான் கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு எம்முடைய வாழ்க்கையிலே, எம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலின் மூலமாகவும் எம்முடைய வாழ்க்கை சீராகின்றது. அன்புக்குரியவர்களே, அதே போன்ற நீங்கள் வீதியிலே செல்கின்றீர்கள், அந்த நேரத்திலே ஒரு கஷ்டப்பட்ட மனிதன் வருகின்றான், அவனுக்கு உண்ண ஒரு உணவு வாங்குவதற்கு அவனிடம் பணம் இல்லை, அல்லது ஒரு கஷ்டம் இருக்கின்றது, அதை எம்மிடத்திலே முன்வைக்கின்றான். அந்த நேரத்தில் எம்மிடத்திலே பணம் இல்லை என்றாலும், ஒரு ரியால் தான் இருக்கின்றது என்றாலும், அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இதன் மூலம் அவருடைய தேவைகளை நிறைவேற்றட்டும், இதன் மூலம் எனக்கும் நன்மைகளை தரட்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் ஒரு ரியாலை கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஒரு ஊருக்கு நீங்கள் நலவு செய்த அந்த மன திருப்தியை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். நீங்கள் பல மனிதர்களை வாழ வைத்த அந்த மன திருப்தியை நீங்கள் அந்த ஒரு ரியால் பணத்தின் மூலமாக நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். எப்போது என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி என்ற அந்த மன திருப்தியோடு நாங்கள் செய்தோம் என்று சொன்னால். அன்புக்குரியவர்களே, இவைகள் எம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்றது. நாங்கள் பல மனிதர்களை சந்திக்கின்றோம், அவர்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம், ஆனால் நாங்கள் அவற்றை ஒரு பொருட்டாக கணக்கெடுப்பதில்லை. நபியார்கள் கூறினார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான், அந்த வார்த்தையை அவன் கணக்கெடுக்க மாட்டான்,
ஆனால் அந்த வார்த்தை மூலமாக நாளை மறுமையிலே சொர்க்கம் நுழைவான். அதே போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு வார்த்தையை பேசியிருப்பான், அதை அவன் கணக்கெடுக்க மாட்டான், ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக நாளை மறுமையிலே அவன் நரகம் நுழைவான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். சில விடயங்களை நாங்கள் கணக்கெடுப்பதில்லை, சாதாரணமாக எம்முடைய வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக செய்து விடுவோம். ஆனால் அதனுடைய பிரயோசனங்கள், அதனுடைய தாற்பயங்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே எம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நொடியையும், இந்த நொடியை நான் எவ்வாறு இஸ்லாத்துக்கு உட்பட்ட முறையிலே கழிக்க முடியும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இவ்வாறு தனிப்பட்ட வாழ்க்கையில் இஸ்லாம் எங்க கூறுகின்றது. அதே போன்று எம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். குடும்ப வாழ்க்கையிலே முதலாவதாக எம்முடைய பெற்றோரை நாங்கள் பார்க்கின்ற போது பெற்றோருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, இதையும் இஸ்லாம் எமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அல் குர்ஆனிலே கட்டளையாக ஒரு விடயத்தை குறிப்பிடும் போது வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹு தஆலா கட்டளையாக கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு விட்டு அந்த கட்டளையோடு சேர்த்து இன்னொரு கட்டளை விடுக்கின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளை இடுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை விடுகின்றார் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியமானது என்ற விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா என்று அல்லாஹு தஆலா நாங்கள் அந்த பெற்றோருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகிய வழிகாட்டல்களை நமக்கு கூறுகின்றான். அதாவது அந்த பெற்றோர் உம்மிடத்தில் இருக்கின்ற நிலையிலே வயோதிபத்தை அடைந்தால் அல்லது யாராவது ஒருவர் மன்னித்து இன்னும் ஒருவர் உயிரோடு இருக்கும் நிலையிலே அவர்கள் வயோதிபத்தை அடைந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் உமக்கு அருவருப்பாக இருந்தாலும், உம்மை தாக்கக்கூடியதாக, உம்முடைய மனம் வெறுக்கக்கூடியதாக இருந்தாலும் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், உஃபின் என்று சொல்லக்கூடியது மிகவும் சாதாரணமான, அதாவது சி என்று தமிழிலே லேசாக கூறுவோம், இதைவிட குறைந்த வார்த்தை. அவ்வாறு பட்ட வார்த்தையை கூட நீ கூறிவிடாதே. வலா தன்ஹர்ஹுமா, நீ ஒருபோதும் அவர்களுடைய செயல்களை பார்த்து, அவர்கள் செய்யக்கூடிய அந்த சிறுபிள்ளைத்தனமான செயல்களை பார்த்து நீ ஒருபோதும் வெறுத்து விடாதே. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நீ எந்த விடயத்தை சொல்வதாக இருந்தாலும் அழகிய வார்த்தைகளை அவர்களோடு நீ கூறி என்று அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, எமக்கு தெரியும் மனிதன் எவ்வாறு சிறு வயதிலே அவன் சேட்டைகள் செய்கின்றானோ, சிறுபிள்ளைத்தனமாக தனக்கு எந்த ஒன்றும் தெரியாமல் செய்கின்றானோ, அதே போன்றுதான் வயோதிபம் அடைந்தாலும் தான் என்ன செய்கின்றேன், தான் எந்த நிலைமையில் இருக்கின்றேன் என்று மனிதனுக்கு விளங்காது. தன்னுடைய சுயநினைவோ இல்லாமல் போகக்கூடிய காலம்தான் வயோதிப வயது. எனவே எம்முடைய பெற்றோர்கள் நாங்கள் சிறுவராக இருக்கும் போது எமக்கு அறியாமல், எமக்கு தெரியாது நான் என்ன செய்கின்றேன் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் பலவிதமான கஷ்டங்களை எம்முடைய பெற்றோர்கள் கொடுத்திருப்போம். ஆனால் அவர்கள் ஒருபோதும் எம்மை அவர்கள் வெறுத்திருக்க மாட்டார்கள். எம்மை பார்த்து அவர்கள் சி என்று கூறியிருக்க மாட்டார்கள். இந்த பிள்ளை மூலமாக எனக்கு தொல்லை என்று அவர்கள் ஒருபோதும் கூறியிருக்க மாட்டார்கள். அவ்வாறு அவர்கள் கூறியிருந்தால், எம்மை ஒழுங்கான முறையிலே பராமரிக்காமல் இருந்திருந்தால் இந்த இடத்தில் நானும் நீங்கள் இருப்போமா என்று நீங்கள் சற்று சிந்தி பார்க்க வேண்டும். எனவே இவ்வாறு உம்மை வளர்த்த பெற்றோர்கள் அவர்களுடைய வயோதிப காலத்திலே அவர்கள் செய்யக்கூடிய, அவர்களுடைய சுயநினைவை இழந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நீ ஒருபோதும் அவர்களை வெறுத்துவிடக் கூடாது. அவர்கள் என்ன செய்தாலும், அவர்கள் என்ன ஆதரவு வைத்தாலும், என்ன அவர்கள் ஆசைப்பட்டாலும் நாங்கள் அது மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். நாங்கள் அவர்களோடு மிகவும் கண்ணியமாக, மிகவும் அந்நியமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று எம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், எம்முடைய பெற்றோர்களின் நிலைமை யோசித்து பாருங்கள். இன்று அதிகமான முதியோர் இல்லங்கள், பராமரிப்பு நிலையங்கள் இன்று காணப்படுகின்றது. காரணம் யார்? ஒவ்வொரு பிள்ளைகளும் தான் காரணம். தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளையை பார்க்க வேண்டும், நான் அவர்களுக்காக வேண்டி சொத்து சேர்க்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்ததன் காரணமாக தன்னுடைய பெற்றோரை அவர்கள் கவனிக்க நேரம் கிடைப்பதில்லை. தன்னுடைய பெற்றோர்களை அவர்கள் பராமரிப்பதில்லை. அவர்களை பராமரிப்பதற்கு ஆள் இல்லாததினால், யாருமே இல்லாததினால் அந்த காப்பகங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு சேர்க்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே,
அல்லாஹ் தஆலா எம்மை பார்க்க வேண்டும், எம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த பெற்றோர்கள் எமக்கு எதிராக துஆ செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எம்மால் சுவர்க்கம் நுழைய முடியாது. நபியார்கள் கூறினார்கள், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களிலே மிக பெரும் பாவங்கள் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கூறிவிட்டு, அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அதிலே முதலாவதாக அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பது. செய்யக்கூடிய பெரும் பாவங்கள் சிறு பாவங்கள் என்று இஸ்லாம் நமக்கு பாவங்களை 2 பகுதிகளாக பிரித்து காட்டுகின்றது. அந்த பெரும் பாவங்களிலே மிக பெரும் பாவம் என்ன தெரியுமா? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பது என்று கூறிவிட்டு நபி அவர்கள் அடுத்ததாக கூறிய விடயம் வ உகூகுல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வது, பெற்றோரை கஷ்டப்படுத்துவது, பெற்றோரை வேதனைப்படுத்துவது நீ செய்யக்கூடிய பாவங்களில் பெரும் பாவங்களில் மிக பெரும் பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, பெற்றோருடைய பதுவா எமக்கு கிடைத்து விட்டால், பெற்றோர் எமக்கு எதிராக துஆ செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எம்மால் சொர்க்கம் நுழைய முடியாது. ஆனாலும் பெற்றோர்கள் எம்மை போன்றவர்கள் அல்ல. பெற்றோருடைய மனம் மிகவுமே மிருதுவானது. எந்த ஒரு பிள்ளைக்கும் எவ்வளவுதான் அவர்கள் நோவினை செய்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் கொடுத்தாலும், எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை நாசமாக போகட்டும், என்னுடைய பிள்ளை வழிகட்டு போகட்டும் என்று யாருமே துஆ செய்ய மாட்டார்கள், யாருமே அவர்களுக்கு எதிராக கையேந்த மாட்டார்கள். ஆனால் அவ்வாறு பட்ட ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கி விட்டோம் என்று சொன்னால் எம்மை விட மோசமானவர்கள், எம்மை விட நஷ்டவாளிகள் இந்த உலகத்திலே யாருமே இருக்க முடியாது. எனவே எம்முடைய பெற்றோர்களோடு நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் எமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையாக காணப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் கூட, நேரம் கிடைக்கவில்லை என்றால் சொன்னாலும் கூட, எம்முடைய மனைவிகளோடு நாங்கள் பேசாமல் இருக்கின்றோமா? அல்லது எம்முடைய பிள்ளைகளை நாங்கள் கணக்கெடுக்காமல் இருக்கின்றோமா? அவர்களோடு பேசுகின்றோம், அவர்களுக்காக வேண்டி நேரங்கள் ஒதுக்குகின்றோமே. இவ்வாறு பட்ட நாங்கள் எம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி ஒரு நாளையிலே 5 நிமிடம் நாங்கள் கொடுக்கின்றோமா? அவர்களுக்காக வேண்டி நேரம் ஒதுக்குகின்றோம் என்று பார்த்தால் மிக மிக குறைவாகத்தான் காணப்படுகின்றது. மிச்சம் பேச தேவையில்லை, நீங்கள் அதிகமாக நேரம் செலவழிக்க தேவையில்லை. நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா, நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா என்று நாங்கள் கேட்கக்கூடிய அந்த 2 வார்த்தை போதும் அவர்களுடைய உள்ளம் சந்தோஷப்பட. எனவே நாங்கள் பெற்றோரை எழுந்ததுக்கு பின்னால், அவர்கள் மரணித்ததுக்கு பின்னால் அவர்களை பற்றி நாங்கள் என்னுடைய பெற்றோர்களோடு நல்ல முறை நடந்து கொள்ளவில்லையே, என்னுடைய பெற்றோருக்கு நான் இவ்வாறு செய்யவில்லை என்று நாங்கள் ஒருபோதும் கை செய்தப்பட்டு விடக்கூடாது. அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் எமக்கு காட்டித் தருகின்றது. இது எம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் செய்யக்கூடிய விடயத்தை இஸ்லாம் எமக்கு மார்க்கமாக தருகின்றது. அதே போன்று கணவன் மனைவி உறவு, இது எல்லா மனிதனுடைய அடிப்படை தேவையாக காணப்படுகின்றது. எல்லா மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு தேவை. கணவனுக்கு ஒரு மனைவி தேவை, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தேவை. இது மனிதனுடைய இயல்பாக காணப்படுகின்றது. இதையும் இஸ்லாம் எமக்கு அழகாக தெளிவுபடுத்தி தருகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. ஒரு முறை சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்காக நாங்கள் எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம், நாங்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நாங்கள் தியானிக்க வேண்டும், எமக்கு குடும்ப வாழ்க்கை தேவையில்லை என்று கூறிய போது நபி அவர்கள் இந்த ஹதீஸை காண்பிக்கின்றார்கள். நான் அல்லாஹ்வுடைய அந்த அடியான், எனக்கு குடும்பம் இருக்கின்றது, எனக்கு மனைவி மக்கள் இருக்கின்றனர் கூறிவிட்டு, மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னாவை புறக்கணிக்கின்றாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையாக இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு கட்டாயமான தேவையாக இருந்தாலும் அதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. நபி அவர்கள் கூறினார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா, ஒரு பெண் 4 விடயங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகின்றார். முதலாவது, அவருடைய பணத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றார். நல்ல சொத்துள்ள பெண்களை தேடுகின்றார்கள். அதே போன்று அவருடைய அழகுக்காக, அதே போன்று அவருடைய குடும்ப பின்னணிக்காக, அதே போன்று வலிதீனியா, அவளுடைய மார்க்கத்திற்காக அவள் திருமணம் முடிக்கப்படுகின்றால் ஃபத்ஃபர் பிதாத்தித்தீன். எனவே நீங்கள் திருமணம் முடிக்கின்ற போது, நீங்கள் பெண்களை தேர்வு செய்கின்ற போது மார்க்கமுடைய பெண்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, இது பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விடயம். ஒருவன் திருமணம் முடிக்கின்ற போது ஒரு வசதியுள்ள ஒரு பெண்ணை தேடுகின்றான். இது மனிதனுடைய அடிப்படை ஒரு விடயமாக, ஒரு சாதாரணமான விடயமாக காணப்படுகின்றது. இதுவும் மார்க்கத்துடைய வரையறைக்குள்ளே வருகின்றது. அதே போன்று
தன்னுடைய மனைவி அழகாக இருக்க வேண்டும், தனக்கு வரக்கூடிய கணவன் அழகாக இருக்க வேண்டும். ஒரு ஆண் விரும்புகின்றார், ஒரு பெண் விரும்புகின்றார். இது மனிதனுடைய ஒரு அடிப்படை ஒரு தேவையாக காணப்படுகின்றது, ஒரு சாதாரணமான விடயம். ஆனால் இந்த விடயத்திலும் இஸ்லாம் என்ன செய்கின்றது? எமக்கு வழிகாட்டலை வழங்குகின்றது. எனவே இவ்வாறு எம்முடைய குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலும் எமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதே போன்று கணவன் மனைவி என்று வருகின்ற போது, குடும்பம் என்று வருகின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வருவது ஒரு சகஜமாக ஒரு சாதாரணமாக விடயமாக இருக்கின்றது. அந்த நேரத்திலும் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? எடுத்ததற்கு எல்லாம் நாங்கள் தலாக் என்று சொல்லக்கூடிய எம்முடைய கணவன் மனைவியை நாங்கள் பிரிந்துவிட்டு சொல்லக்கூடாது. மாற்றமாக அதிலும் இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகின்றது. வைன் ஹிப்தும் ஷிகாக பைனிஹிமா, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வந்து அதன் மூலமாக அவர்கள் பிரிய போகின்றார்கள் என்று நீங்கள் பயந்தால், அந்த நேரத்திலே வைன் ஹிப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபஅது ஹகமன் மின் அஹ்லிஹி வ ஹகமன் மின் அஹ்லிஹா, அந்த நேரத்திலே அந்த கணவன் தரப்பில் ஒரு நீதி செலுத்தக்கூடிய ஒருத்தரையும் அந்த மனைவி தரப்பிலே ஒரு நீதமன் ஒருவரையும் நீங்கள் அனுப்பி அவர்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று நாங்கள் எடுத்ததுக்கெல்லாம் பிரிவினை செல்லக்கூடாது, எடுத்ததுக்கெல்லாம் நாங்கள் பிரிந்து செல்லக்கூடாது என்று இஸ்லாம் எமக்கு அந்த சண்டைகள் வருகின்ற நேரத்திலும் அந்த பிரச்சனைகள் வருகின்ற நேரத்திலும் நாங்கள் இவ்வாறு தான் நடக்க வேண்டும், இவ்வாறு தான் எம்முடைய நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்று எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எனவே ஒரு மனிதனுடைய சாதாரண பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை அவன் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இந்த பிரச்சனைகள் வருகின்ற போது இஸ்லாம் எனக்கு என்ன கூறுகின்றது? இஸ்லாம் காட்டுகின்ற வழியிலே நான் இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள முடியும் என்ற விடயத்தை இஸ்லாம் எமக்கு காட்டி தருகின்றது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று எம்முடைய வியாபாரமாக இருக்கலாம், இந்த வியாபாரத்திலும் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை மார்க்கம் எமக்கு தெளிவாக காட்டி தருகின்றது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், சக்காத்து கொடுக்கின்றோம், இவைகள் தான் இஸ்லாமிய கடமைகள், இவைகளைத்தான் நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி செய்ய வேண்டும். என்னுடைய வியாபாரத்தை என்னுடைய பொருளாதாரத்தை தான் விரும்பிய முறையில் ஈட்டுக் கொள்ளலாம் என்று நாங்கள் ஒருபோதும் நினைத்து விட முடியாது. அந்த இடத்திலும் இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகின்றது. எம்முடைய பொருளாதாரங்கள் எம்முடைய சம்பாத்தியங்கள் ஹலாலான முறையிலே, யாருக்கும் அநியாயம் செய்யாத முறையிலே, யாருக்கும் நோவினை செய்யாத முறையிலே, யாருடைய வியாபாரத்தையும் யாருடைய மனதையும் யாருடைய வருமானத்தையும் அழித்து விடாத, அநியாயம் செய்து விடாத முறையிலே எம்முடைய சம்பாத்தியங்கள் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறைவை செய்யக்கூடியவர்கள் கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே சபிக்கின்றான். ஏன் தெரியுமா? அவர்கள் தமக்காக ஒரு பொருளை வாங்குகின்ற போது அல்லதீன், அதாவது அவர்கள் தமக்காக வேண்டி ஒரு பொருளை நிறுத்தி வாங்குகின்ற போது அந்த இடத்திலே அவர்கள் சரியாக பார்க்கின்றார்கள். இதனுடைய இடை சரியாக இருக்கின்றதா, இதனுடைய விலை சரியாக இருக்கின்றதா, அல்லது இந்த பொருளுக்கு இந்த விலை பொருத்தமானதா என்று அனைத்து விடயங்களையும் பார்க்கின்றார்கள். வைதா காலூஹும் வஸனூஹும் யக்ஸிரூன், ஆனால் அவர்கள் பிற மனிதர்களுக்கு பிறருக்கு வியாபாரம் செய்கின்ற போது, பிறருக்கு அவர்கள் ஒரு பொருளை நிறுத்து கொடுக்கின்ற போது, அளந்து கொடுக்கின்ற போது அந்த அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்றார்கள். இவ்வாறு அளவை நிறுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சபிக்கின்றான். எனவே எம்முடைய வியாபாரம் எவ்வாறு இருக்க வேண்டும், எம்முடைய சம்பாத்தியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதும் இஸ்லாமிய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இஸ்லாம் அதிலேயும் எமக்கு தெளிவான முறையிலே வழிகாட்டியிருக்கின்றது. எம்முடைய பொருளாதாரத்திலே எந்த விதத்திலேனும் வட்டி கலந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த வட்டியினால் எமக்கு லாபம் வருவதாக இருந்தாலும், எமக்கு லாபம் வருவது போன்று தெரிந்தாலும் அந்த வட்டியின் மூலமாக இன்னொருத்தன் பாதிக்கப்படுகின்றான். அந்த வட்டியின் மூலமாக இன்னொருத்தன் தன்னுடைய சம்பாதியத்தை இல்லாமல் ஆக்குகின்றான். எனவே தான் இஸ்லாம் ஒரு மனிதன் மூலமாக இன்னொரு மனிதன் எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் அவன் கஷ்டப்பட்டு விடக்கூடாது. மன் சலிம் அல் முஸ்லிமு அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யார்? மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, யார் ஒரு மனிதன் மூலமாக அவனுடைய கையின் மூலமாகவும் அவனுடைய நாவின் மூலமாகவும் இன்னொருவன் துன்புறுத்தப்படவில்லையோ, இன்னொரு மனிதன் அநியாயம் செய்யப்படவில்லையோ, இன்னொருவனுக்கு அநியாயம் செய்யவில்லையோ, அவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று இஸ்லாம் நமக்கு காட்டி தருகின்றது. எனவே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அன்றாடம் நான் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், நான் ஒரு சிறந்த மனிதனாக
நான் ஒரு நல்ல மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் என்னுடைய செயல்கள் அனைத்தும் இஸ்லாமாக காணப்படும். சாதாரணமாக பாருங்கள், இஸ்லாம் எம்மை உண்மை பேசுமாறு ஏவுகின்றது. நீ பேசினால் உண்மையை மாத்திரம் பேசு, அல்லது வாய்மூடி நாங்கள் பேசுகின்ற போது உண்மையை பேசுமாறும் பொய்யை தவிர்த்து கொள்ளுமாறு இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, உண்மை என்றால் என்ன? நாங்கள் இருக்கின்ற ஒரு விடயத்தை இருப்பதாக கூறினால் அது உண்மை. இந்த உண்மையை செல்வதற்கு நாங்கள் கஷ்டப்பட வேண்டுமா? உதாரணமாக, நான் ஒரு செயலை செய்கின்றேன், இந்த செயலை நான் செய்து விட்டேன் என்று கூறுவது எனக்கு கடினமா? இல்லை. ஏன்? அந்த செயலை நான் செய்து விட்டேன். ஆனால் இந்த ஒரு செயலை நான் செய்துவிட்டு அதை செய்யவில்லை என்று கூறினால் அது பொய். நான் என்ன செய்கின்றேன்? நான் செய்த அந்த செயலை மறைக்கின்றேன். அப்ப நமக்கு உண்மை பேசுவது இலகுவானது, பொய் பேசுவது கடினமானது. எனவே எமக்கு இலகுவானது எதுவோ அதை நாங்கள் செய்தால் அந்த இடத்திலே நாங்கள் இஸ்லாத்தை அடைந்து கொள்ளலாம். ஒருவன் ஒரு பொய்யான விடயத்தை கூறுவதற்கு அவன் பலவிதமான யோசனைகளை, பலவிதமான திட்டங்களை அவன் யோசிக்கிறான். இந்த பொய்யை சொன்னால் இதற்கு இன்னொரு பொய் சொல்ல வேண்டுமே, இதற்கு இன்னொரு பொய் சொல்ல வேண்டுமே. அதான் எம்முடைய வழக்கத்திலே கூறுவார்கள், ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் கூற வேண்டும். ஏன்? ஒரு இடத்திலே ஒரு பொய்யை கூறிவிட முடியும், அதை நான் மறந்து விடுவேன். இன்னொரு இடத்திலே செல்லும் போது நான் அந்த இடத்திலே மாட்டிக்கொள்கின்றேன். எனவே நாங்கள் உண்மையை பேசுகின்றோமா, அது இஸ்லாமாக காணப்படுகின்றது. பொய்யை பேசினால் அந்த இடத்திலே நாங்கள் இஸ்லாத்தை இறக்கின்றோம். இவ்வாறு எம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலும் இஸ்லாம் காணுகின்றது. அதே போன்று குடும்ப நிர்வாகம் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி, எமக்கு கீழாளவர்களை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்து விடக்கூடாது என்ற விடயத்திலே இஸ்லாம் மிகவும் கண்டிப்பாக இருக்கின்றது. குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நிச்சயமாக உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாளை மறுமையிலே அந்த பொறுப்பை பற்றி ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். பொறுப்பு என்று சொன்னால் ஒரு ஆபீஸிலே உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பது மாத்திரமல்ல, பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பானவர்கள், கணவன் தன்னுடைய மனைவியுடைய விடயத்திலே பொறுப்பானவர்கள், முதலாளி தன்னுடைய தொழிலாளி விடயத்திலே பொறுப்பானவர், அந்த தொழிலாளி தன்னுடைய முதலாளியுடைய சொத்து விடயத்திலே, அந்த வியாபார விடயத்திலே பொறுப்பாளி. இவ்வாறு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பை அவர்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். நான் பிற மனிதனுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதும் இஸ்லாமாக காணப்படுகின்றது. அவ்வாறு அந்த பொறுப்புக்கு மாறு செய்கின்ற போது அவர் அந்த இஸ்லாத்தை விட்டும் தூரமாகின்றார். அதே போன்று இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா நீ ஒவ்வொருவரும் தன்னுடைய அமானிதத்தை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உமக்கு கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் தஆலா எம்மை பார்த்து கட்டளையிடுகின்றான். இந்த அமானிதங்கள் ஒருவர் பொறுப்பில் இருக்கின்ற போது எம்முடைய பிள்ளைகள் எமக்கு அமானிதம். நிச்சயமாக நாளை மறுமையிலே எம்முடைய பிள்ளைகளை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். இந்த பிள்ளைகளை நீங்கள் எவ்வாறு வளர்த்தீர்கள், இந்த பிள்ளைகள் நீங்கள் மார்க்கத்துக்கு பொருத்தமான முறையிலே நீங்கள் எவ்வாறு அவர்களை வளர்த்தீர்கள், இந்த மார்க்கத்தை எவ்வாறு போதித்தீர்கள் என்று நாளை மறுமையிலே நிச்சயமாக அந்த அமானிதத்தை பற்றி எம்மிடத்திலே விசாரணை செய்யப்படும். இந்த உலகத்திலே நாங்கள் அந்த அமானியத்தை நாங்கள் மோசடி செய்தோம் என்றால், அந்த அமானியத்தை நாங்கள் சரியான முறையிலே நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நாங்கள் மாட்டிக்கொள்வோம். அதே போன்று எம்முடைய அரசியலாக இருந்தாலும் சரி, அரசியல் விடயத்திலும் ஒரு நாட்டு அரசனுக்கு கட்டுப்படுகின்ற விடயத்திலும் இஸ்லாம் எமக்கு வழிகாட்டியுள்ளது. அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உங்களிலே பொறுப்புள்ளவருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள் என்று இஸ்லாம் எமக்கு கட்டளை இருக்கின்றது. ஒரு நாட்டு மன்னனுக்கு, ஒரு நாட்டு ஜனாதிபதிக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்வதும், நாட்டு சட்டத்துக்கு நாங்கள் மதிப்பளித்து வாழ்வதும் இஸ்லாமிய முறையிலே எமக்கு காட்டித்தரப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு நாங்கள் எம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எதை நாங்கள் செய்தாலும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது அந்த அனைத்து விடயங்களிலும் இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்கின்றது. இஸ்லாம் எமக்கு தெளிவான வழிமுறைகளை காட்டி தந்துள்ளது என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் நபியார்கள் கூறினார்கள், இன்னமா புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நிச்சயமாக நான் நபியாக அனுப்பப்பட்டது இந்த மார்க்கத்தை, அதாவது இந்த நல்லொழுக்கங்களை பூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி. இஸ்லாம் என்பது நல்லொழுக்கம். மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும். எனவே அந்த நல்லவனாக வாழ்வதற்கு என்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை காட்டுவதற்காக வேண்டித்தான்
நான் அனுப்பப்பட்டேன் என்று நபியார்கள் கூறினார்கள். அதே போன்று நபியாருடைய வாக்கியை பாருங்கள். நபியார்களுடைய இஸ்லாத்துக்கு, அதாவது அல்லாஹ் தஆலா அந்த புனித அல் குர்ஆனை நபி அவர்களை நபியாக தேர்வு செய்ததற்கு முன்னால் உள்ள வாக்கியை பாருங்கள். நபி அவர்கள் அந்த நேரத்திலே அல் அமீன் அஸ் சாதிக், உண்மையானவர், நம்பிக்கைக்குரியவர் என்ற பட்டத்தை பெற்றவர். ஏன்? அவருடைய வாழ்க்கை யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, வியாபாரம் செய்தார்கள், யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, நம்பி ஒரு பொருளை ஒப்படைத்தார்கள், அதில் யாரையும் அவர்கள் ஏமாற்றவில்லை. இவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை உண்மையானதாக, அவர் நபி அவர்களிடத்திலே எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கவில்லை. இவ்வாறு அவருடைய வாழ்க்கை தூய்மையாக இருந்தது. எனவே அல்லாஹ் தஆலா அவருக்கு இந்த மார்க்கத்தை அருளி அந்த மார்க்கத்தின் மூலமாக மனிதர்களுக்கும் நீங்கள் உம்முடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க வேண்டும், அந்த வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தேர்வு செய்து அந்த நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செய்தார்களோ, அல்லாஹ் தஆலா கூறிய விடயங்களை நபி அவர்கள் முதலாவது எமக்கு ஏவவில்லை, சஹாபாக்களை பார்த்து நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்று கட்டளையிடவில்லை. மாற்றமாக நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தினார்கள். இவ்வாறு செய்ய வேண்டும், இவ்வாறு தான் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். அதை பார்த்துத்தான் சஹாபாக்கள் அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தினார்கள். இவ்வாறு மார்க்கத்தை நாங்கள் பார்க்கின்ற போது சிறிய செயலாக இருந்தாலும் சரி, பெரிய செயலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் எமக்கு நன்மையை கூறுகின்றது, ஒவ்வொன்றுக்கும் எமக்கு இஸ்லாமிய வழிகாட்டல் எமக்கு இருக்கின்றது. நாங்கள் ஒரு மனிதரை சந்திக்கின்ற போது சலாம் கூறுகின்றோம், இதற்கும் இஸ்லாம் எமக்கு எவ்வளவு பெரிய வெகுமதியை தருகின்றது. உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ளாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவர் ஈமான் கொள்ளாத வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக நண்பர்களாக இருக்கின்ற வரை நீங்கள் ஈமானை அடைந்து கொள்ள முடியாது என்று கூறிவிட்டு, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும், நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை அறிவித்து தரட்டுமா, அந்த விடயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை, உங்களுக்கு மத்தியிலே நட்பு வளரும் என்று கூறிவிட்டு, அஃஷு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் ஒரு மனிதரை சந்திக்கின்ற போது சாதாரணமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறுகின்றோம். பொருளை நாங்கள் உணர்கின்றோமோ உணரவில்லையோ ஒரு சாதாரணமான வார்த்தை, ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடிய நிலைமை எமக்கு ஏற்படுகின்றது. எனவே நபி அவர்கள் அந்த சலாத்துக்கும் எமக்கு என்ன செய்கின்றார்கள், நன்மைகளை பிரித்து காட்டுகின்றார்கள். ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னால் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உன் மீது உண்டாகட்டும் என்று சொன்னால் அவருக்கு 30 நன்மையும் இருக்கின்றது என்று நபி அவர்கள் அந்த சலாத்துக்கும் எமக்கு நன்மைகளை வரையறுத்து காட்டுகின்றார்கள். எனவே இவ்வாறு நாங்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும், நாங்கள் உணராமலோ நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்கின்ற போதும் இஸ்லாம் எமக்கு அதன் மூலமாக விமோசனத்தை வழங்குகின்றது, அதன் மூலமாக எமக்கு நற்கூலிகளை வழங்குகின்றது. எனவே எம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களை சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இந்த விடயத்திலே இஸ்லாம் எனக்கு என்ன வழிகாட்டல் வழங்கியுள்ளது, இந்த விடயத்தை நான் எவ்வாறு செய்தால் இஸ்லாத்துடைய அந்த நன்மைகளை அடைந்து கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே என்னை படைத்த நோக்கத்தை நிறைவு செய்து எந்த வழியின் மூலம் எந்த செயற்களின் மூலம் அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம் என்று நாங்கள் சிந்திப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எமக்கு இஸ்லாத்திலே அழகான தெளிவூட்டல் இருக்கின்றது. எனவே எம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் இஸ்லாமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்றாடம் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தை, ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் நாங்கள் தேடி படிக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதிகமாக நாங்கள் அல் குர்ஆனோடு தொடர்படுத்த வேண்டும். அல் குர்ஆன் இல்லை என்று சொன்னால், அல் குர்ஆனுடைய வழிகாட்டல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இஸ்லாம் கூறியுள்ள விடயங்களை சிறிய விடயங்களாக இருந்தாலும் பெரிய விடயங்களாக இருந்தாலும் எம்முடைய வாழ்க்கையிலே அணுவாக கடைபிடித்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைய அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.